நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். நாம் நேற்றைக்கு ஒழுவை பற்றி பார்த்தோம். ஒழு என்பது தொழுகைக்கான ஒரு தயாரிப்பு. அல்லாஹ்வை சந்திக்கப் போகின்றோம் என்கின்ற உணர்வின் நிறைவான வெளிப்பாடு. அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்க போகிறோம், அல்லாஹ்கிட்ட என்ன பேச போகிறோம், நம்முடைய நிலை என்ன, இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு தான் நம்ம உது பண்ணுறோம். உது பண்ணிவிட்டு வீட்டில் உது பண்ணிவிட்டு பள்ளிவாசலை நோக்கி நடந்து போகின்றோம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கின்றோம். தொழுவதற்காக அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நின்றவுடன் சில விஷயங்களை மனதில் அசை போட வேண்டும் என்று ஷரியா எதிர்பார்க்கின்றது. இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் பின்பற்றத்தக்க அழகிய முன்மாதிரிகளாக குர்ஆன் 2 மனிதர்களை முன்னிறுத்துகின்றது. உஸ்வத்துன் ஹசனா, பின்பற்றத்தக்க முன்மாதிரிகள். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேரும் தான் பின்பற்றத்தக்க முன்மாதிரிகள், உஸ்வத்துன் ஹசனா. இந்த 2 பேரும் தொழுகையில் இடம் பெறுகின்றார்கள். நாம் தொழுகை போய் நிற்கும் பொழுது ஒரு நல்ல அடியாராக, நன்றிமிக்க அடியாராக, அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்ட அடியாராக ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஷரியா எதிர்பார்க்கின்றதோ அதை முழுமைப்படுத்திய உன்னத மனிதர்களாக, ஒளி வீசும் ஆன்மாவுக்கு சொந்தக்காரர்களாக இந்த 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேருடைய வாழ்க்கை வரலாற்றையும் நம்ம அப்படியே கொஞ்சம் மனக்கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நம்ம போய் நிற்கிறோம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்ராஹிமை போல, முஹம்மதுவை போல நம்ம போய் நிற்கணும். அதான் நம்மளுடைய இலக்கு. இப்போ நம்மளால் அந்தளவுக்கு மாற முடியாட்டியும் அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சாகும் வரைக்கும் என்னதான் தலைகீழாக நின்னாலும் அவர்களை போல் ஆகப்போவதில்லை. ஆனால் அவர்களை போல் மாறணும், அவர்களைப் போல ஆகணும், அவர்கள் நடந்த அடிச்சுவட்டிலே நம்மளும் நடக்கணும் அப்படிங்கிற இந்த உணர்வு நமக்கு உத்வேகத்தை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கை பாதையை அவர்கள் வழியில் நடத்துவதற்கு ஒரு உந்துதலாக திகழும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் முஸல்லாவில் நின்ன உடனே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நினைத்து பார்க்கின்றோம். 2 துஆக்கள் அங்கே ஓதுறோம். சில பேர் தக்பீர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஓதுறாங்க, சில பேர் தக்பீர் கட்டின பிறகு ஓதுறாங்க. இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த் ஹனீஃபன் வமா அனா மினல் முஷ்ரிகீன். இது ஒரு துஆ. இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது 2 துஆ. இந்த 2 துஆவையும் நாம் முஸல்லாவில் போய் நிற்கும்போது ஓதணும். முதல் துஆ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. 2வது துஆ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த துஆ. ஸோ இந்த ஒரு துஆ அண்ணல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவுபடுத்துகின்றது. என்னோட துஆ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்துகின்றது. இந்த 2 துஆக்களையும் ஓதும் பொழுது நம்முடைய மனக்கண்களில் இந்த 2 பேருடைய வாழ்க்கை வரலாறும் ஓடுகின்றது. அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக எப்படி வாழ்ந்தாங்க. ஒருத்தர் ஹலீலுல்லா, அல்லாஹ்வின் நண்பராக ஆயிட்டார். இன்னொரு ஹபீபுல்லா, அல்லாஹ்வால் மிகவும் நேசிக்கப்படுகின்ற உன்னத ஆன்மாவாக மாறினார். சரியா? 2 பேருடைய நினைவுகளையும் அசை போட்டவாறு நம்ம தொழுகைக்குள் எடுத்து வைக்கின்றோம். வானங்களையும் பூமியையும் முதலாக படைத்தவனை நோக்கி என் முகத்தை நான் திருப்பி விட்டேன்,
அவனுக்கென்று இருக்கின்ற இறையாண்மையை வேறு யாருக்கும் நான் பங்கிட்டு கொடுக்க மாட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதிருக்காங்க. அது நம்ம ஓதுறோம், இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதீ ஃபதரஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இப்போ அவனை நோக்கி நான் முகத்தை திருப்பிட்டேன். என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அவனை நோக்கி நின்றுட்டு இருப்பேன். எங்கிருந்தாலும் என் முகம் அல்லாஹ்வை நோக்கியே தான் இருக்கும். அவனுக்கு உரிய அதிகாரத்தை, அவனுக்கு உரிய ஆட்சியை, அவனுக்கு உரிய இறைமையை வேறு யாருக்கும் நான் பங்கிட்டு கொடுக்க மாட்டேன். டிக்ளரேஷன் அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரகடனம். என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சாவு ரப்புல் ஆலமீனுக்காகத்தான், பிரபஞ்சங்களின் இறைவனான ரப்புல் ஆலமீனுக்காக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது துஆல சொல்றாங்க. என்னுடைய தொழுகை, இந்த தொழுகை, என்னுடைய பலியிடல் குர்பான், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சாவு எல்லாம் ரப்புல் ஆலமீனுக்காகத்தான். இப்போ அல்லாஹுக்கு முன்னாடி நின்று, நல்லா யோசிச்சுக்கோங்க, அல்லாஹுக்கு முன்னாடி நின்று நம்ம சொல்கிறோம், நான் உன்னை முன்னோக்கி இருக்கின்றேன், உன்னையே முன்னோக்கி இருப்பேன், உனக்கு உரிய அதிகாரத்தை, இறைமையை, இறையாண்மையை வேறு யாருக்கும் பங்கிட்டு கொடுக்க மாட்டேன், என்னுடைய தொழுகை உனக்காகத்தான், என்னுடைய குர்பானி உனக்காகத்தான், நான் வாழும் இந்த வாழ்க்கை உனக்காகத்தான், நான் சாவதாக இருந்தால் என்னுடைய சாவு உனக்காகத்தான். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று நம்ம சொல்கிறோம். இந்த கூற்றில் இது ஒரு வாக்குமூலம். இந்த வாக்குமூலத்தில் எந்த அளவுக்கு நாம் உண்மையாளர்களாக இருப்போமோ யோசிச்சு பாருங்க. இந்த வாக்குமூலத்தில் நாம் எந்த அளவுக்கு உண்மையாளர்களாக இருப்போமோ, அது எங்கே? தொழுகைக்கு வெளியில், வாழ்க்கையில், உங்களுடைய வியாபார இடங்களில், உங்களுடைய வீட்டில், சமூகத்தில், கடை வீதிகளில், நீங்கள் சம்பாதிக்கின்ற வருமானத்தில். ஸோ இங்கே இந்த வாக்கில் நீங்கள் வாழ்க்கை எனும் வீதியில் எந்த அளவுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்மையாளர்களாக திகழ்கின்றீர்களோ அந்த அளவுக்குத்தான் நம்முடைய தொழுகை ஒரு நல்ல கேட்கப்படுகின்ற அற்புதமான தொழுகையாக அமையும். ஃபத்குரூனி அத்குருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான். என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள். அப்போது இறைவனை நினைவு கூறுகின்ற ஒரு செயல் தொழுகை. அல்லாஹ்வோடு நாம் செய்து கொண்டுள்ள இது ஒப்பந்தம். நீ என்னை நினைவு கூர்ந்தால் நானும் உன்னை நினைவு கூறுவேன், நீ என்னை வணங்கி வழிபட்டால் உனக்கு உரியதை கொடுப்பேன். அப்போ இது ஒரு ஒப்பந்தம். ஒப்பந்தம் ஒப்பந்தம் அப்படின்னாக்கா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒப்பந்தம் பண்ணுறோம், நானும் நீங்களும் ஒரு டீல் பண்ணுறோம் வியாபாரத்தில். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க வியாபாரத்தில், நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய பங்கு என்ன, உங்களுடைய பங்கு என்ன, உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ். ஸோ யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் எழுதணும். ஒரு ஒப்பந்தம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் வார்த்தைகள் ரொம்ப முக்கிய இடம் வகிக்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டில் 8ஆவது வருஷம் மக்காவுக்கு உம்ரா பண்ணுறதுக்கு போகிறாங்க. அங்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுது. சரியா? ஒரு ஹுதைபியா என்ற இடத்துல தங்கியிருக்கிறாங்க. அங்கே ஒரு ஒப்பந்தம் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒப்பந்தம் அது, நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சராசரி நம்மை போன்ற அவர்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு மோசமான ஒப்பந்தம். சரியா? அது ஒரு முக்கியமான ஷர்த்து என்ன அப்படின்னாக்கா, மக்காவிலிருந்து யாராவது முஸ்லீம் ஆகி மதீனாவுக்கு வந்துட்டாங்கனாக்கா அவங்கள திருப்பி கொடுத்துருவோம், திருப்பி அனுப்பிச்சிடுவோம் ஊருக்கே. சரியா? நீங்கள் உங்களோட தக்க வச்சுக்கூடாது. அட் த சேம் டைம் மதீனாவிலேருந்து யாராவது முர்த்ததாகி எங்களுக்கு இஸ்லாம் வேண்டாம், நாங்கள் பழைய தீனுக்கே போகிறோம் என்று முர்த்ததாகி யாராவது வெளியேறினாங்கனாக்கா இதீனை விட்டு நீங்கள் அவங்கள பத்திரமா மக்கா அனுப்பிச்சி வச்சுருவோம். சரியா? இங்கேருந்து ஒருத்தர் முஸ்லீமானா அங்கே வந்துட்டானாக்கா திருப்பி அனுப்பிச்சிடுவோம். அங்கேருந்து ஒருத்தர் முர்த்ததாகி போகிறேன்னு சொன்னானாக்கா அவனை பத்திரம் அனுப்பி வைக்கணும், நீங்கள் வச்சுக்கக்கூடாது. இதுதான் ஷர்த்து. இப்போது கையெழுத்தாயிட்டு இருக்குது, மக்கள்லாம் கடுப்பில் எழுதிட்டுருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஒப்பந்தத்தை எழுதுகிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஆத்திரமாக வருது, பேசாமல் எழுதிட்டு இருக்கிறாங்க. சரியா? அல்லாஹ்வின் தூதர் தான் அதில் முத்திரை வைக்கிறாங்க. ஒப்பந்தம் எழுதப்பட்டு முத்திரை வைக்கப்படும் பொழுது
மத்திய மக்காவை சேர்ந்த ஒரு பெரிய ஒரு தலைவர் உமையா இப்னு அபி முஆய்த், அந்த தலைவருடைய பொண்ணு உம்மு குல்சூம், அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க மக்கா விட்டு. எங்கே ஹுதைபியாவுக்கு வந்து ஓடி வந்துடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட முஸ்லீம் ஆகிட்டாங்க. அவங்க பல நாள் முன்னே முஸ்லீம் ஆகிட்டாங்க. வீட்டில் அப்படியே அடக்கி வச்சுருக்காங்க. வாய்ப்பு கிடச்ச உடனே தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க. இப்போ மக்காவிலேருந்து தப்பிச்சு ஒரு பொண்ணு ஓடி வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ ஒப்பந்தத்தை எழுதியவர் குறைஷிகளின் தலைவர், குறைஷிகளிலிருந்து அவருடைய தூதராக சுஹைல்னு ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் தான் ஒப்பந்தம் எழுதிட்டுருக்கார். அவர் முஹம்மது அவர்களே ஒப்பந்தம் கையெழுத்தாயிருச்சு. இப்போ எங்களுக்கு இடையில் இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துருச்சு. இந்த பொண்ணு வந்திருக்கு. பொண்ணை வந்து திருப்பி கொடுத்துருங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். ஒரு 1500 1800 சஹாபாக்கள் அங்கே உட்காந்துருக்காங்க. ஒரு பொண்ணை அவன் திருப்பி கேட்குறான், ஒரு காஃபிர் முஸ்லீமான ஒரு பொண்ணை. ஒரு நிலைமை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அமைதியாக, அப்படியே கொந்தளிப்பாக இருக்குது சூழ்நிலை, ரொம்ப அமைதியாக பெண்ணை திருப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் திருப்பி கொடுக்க முடியாது? ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு இல்லை, ஒப்பந்தத்தில் அந்த வாசகம் இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிடுறாங்க. ஒப்பந்தத்தில் அந்த வாசகம் இல்லை, நீங்கள் அந்த வாசகத்தை எழுதலை. ஒப்பந்தத்தை படித்து பாருங்கள். ஒப்பந்தத்தை படித்து பார்த்தால் ரிஜாலுன் என்கின்ற வார்த்தைகளெல்லாம் அவங்க வார்த்தை, சரியா? நீங்களே வார்த்தைகளை சொல்லுங்கள்ன்ட்டு ஒப்பந்தம் எழுதும் பொழுதே அல்லாஹ்வின் தூதர் சொல்லிடுறாங்க. ஸோ வார்த்தைகளெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தைகள். இப்போ அவங்க ரிஜாலுன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. ரிஜாலுன் என்றால் ஆண்கள் என்று அர்த்தம். எங்கள் ஊர்லேருந்து யாராவது ஒரு ஆண் உங்கள் ஊருக்கு முஸ்லீம் ஆகி வந்து விட்டால் அவனை திருப்பி கொடுத்து விட வேண்டும். இதுதான் ஒப்பந்தம். இங்கே பெண்கிற வார்த்தை இல்லை, மனிதன்கிற வார்த்தை இல்லை. நீங்கள் மனிதன்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கணும். ஆனால் நீங்கள் மனிதன்கிற வார்த்தை பயன்படுத்தாமல் ஆண்கள் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்திக்கிறீங்க. அதெல்லாம் எது அனுப்படாது. அவங்க வழியே இல்லை, பேசாமல் போயிடுறாங்க. ஒருத்தட்ட ஒப்பந்தம் பண்ணும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கிய இடம் வகிக்கின்றது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு பள்ளிவாசலில் ஒதுவெல்லாம் பண்ணிட்டு அமைதியாக போய் நின்றுட்டு, என்னுடைய தொழுகை உனக்காகத்தான், என்னுடைய குர்பானி உனக்காகத்தான், என்னுடைய வாழ்க்கை உனக்காகத்தான், என்னுடைய மரணம் உனக்காகத்தான் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். ஆனால் தொழுகைக்கு வழியில் அவனை பார்த்தீங்கன்னாக்கா அவன் லைஃப் ஸ்டைலு, அவனுடைய வருமானம், அவனுடைய பேச்சு, பழக்க வழக்கம், நடவடிக்கை எதுவுமே சொல்லித்தக்கிற மாதிரி இல்லை, மெச்சுற மாதிரியும் இல்லை. மோசமான நிலையில் இருக்குது. ஒரு நல்ல மூமினாக அவன் வாழ்றதுக்கு அவனுக்கே மனசில் இஷ்டம் இல்லை. நல்ல மூமினாக வாழ்றதுக்கு ஒருத்தன் இஷ்டமே இல்லை. வியாபாரத்தில் அப்படி எப்படி இருக்கிறாங்க, பொண்டாட்டி கிட்ட அப்படி எப்படி இருக்கிறாங்க, குழந்தைகளை தாறுமாலாம் வளர்க்குறான், பேச எடுத்தானாக்கா ஏகப்பட்ட வார்த்தையை பேசுகிறான், சரியா? இதுலேயுமே ஒழுங்காக இல்லை, சும்மா அப்படியே இருக்கலாம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இவன் சொல்கிறான். உலகத்திலேயே மிகப்பெரிய பொய்யன் இவன் தான். உங்களை பற்றி, உங்களுடைய எல்லா ரகசியங்களை பற்றி, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் எதை யோசிக்கிறீங்க என்பதை பற்றி உங்களை விட அதிகமாக தெரிந்து வைத்திருக்கின்ற ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நின்று கொண்டு நீங்கள் ஒரு பொய் பேசுகிறீங்க. யோசிச்சு பாருங்கள், மோசமான நிலை அதுதான். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று பொய் சொல்வது. இப்போ நம்ம எல்லோரும் தான் பண்ணிட்டுருக்குறோம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த அல்லாஹ்வுக்கு முன்னாடி நின்று பொய் சொல்கிறோம். சரியா? பொய் சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நாம் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இப்போ 2 மாதத்தில் ரமலான் நோன்பு வரப்போகின்றது. நோன்பு யாருக்கு பயனை கொடுக்கும்? யோசிச்சு பாருங்கள். தொழுகை மட்டும் இல்லை, நோன்புக்கு அங்கே தான். நோன்பு யாருக்கு பயனை கொடுக்கும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன்லம் யதஹ் கௌல ஸூரி வல் அமில பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஹ் தஅமஹு வ ஷராபஹு. ஒருத்தன் பொய் சொல்கிறது விட மாட்டேங்கிறான். எவன் பொய் சொல்வதை விடவில்லையோ, பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விடவில்லையோ, அவன் பட்டினி கிடப்பதால், தாகித்திருப்பதால் அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனம் பயனும் கிடையாது.
இப்போ நோன்பு ஏற்கப்பட வேண்டும் என்றால் இந்த ரெண்டு அம்சங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொய் சொல்லக்கூடாது, பொய்யான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது, ஓகே. அது என்ன பொய்யான நடவடிக்கை? நீங்கள் யார் அப்படின்னு நம்ம கேட்குறோம். நான் ஒரு முஸ்லீம் சொல்கிறீங்க. முஸ்லீம்னா என்ன? அல்லாவுக்கு முற்றிலும் அடிபணிகின்றவன். நீங்கள் அல்லாவுக்கு முற்றிலும் அடி பண்ணுறீங்களா? இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்குனாக்கா அது பாதி தாண்டுமா? பாதி தாண்டாது. 50% கூட இல்லை, அதை விட கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 30%, 20%, 15% தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அடி பண்ணுகிறோம். ஆனால் முஸ்லீம் நினச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழணும்னு சொல்கிறோம், கட்டுப்பட்டு வாழ மாட்டேங்கிறோம். ஹலாலாக சம்பாதிக்கிறோம்னு சொல்கிறோம், ஆனால் சம்பாதிக்க மாட்டேங்கிறோம். பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பொறாமை பேசக்கூடாது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது, அடுத்து கெடுக்கக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, பட்ட பெயர்களால் மற்றவர்களை அழைக்கக்கூடாது, சொல்லிகிட்டே போகிறோம், ஆனால் செய்யறது இல்லை. இதுதான் பொய்யான நடவடிக்கை. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் செய்ய மாட்டேங்கிறீங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கின்றீர்கள்? நீ செய்யாத ஏன் சொல்ற? கபர மக்தன் இந்தல்லாஹி அன் தகூலு மா லா தஃஅலூன். நீங்கள் செய்யாத விஷயத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு பயங்கரமான கோபம் வருகின்றது. தினசரி நாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு பேர் தான் பொய்யான நடவடிக்கை. அல்லாஹ்வுடைய கோபம் உங்கள் மீது வருகின்றது என்றால் நீங்கள் பொய்யான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்றார். இப்போ நம்ம பொய்யான நடவடிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் எதுவும் சொல்கிறாங்க, எவன் ஒருத்தன் பொய்யான நடவடிக்கையில் ஈடுபடுறானோ அவன் நோன்பு வைக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. அவன் நோன்பு வச்சா என்ன, வைக்காட்டி என்ன, நல்லா கண்டுக்கவே மாட்டான். நீ பட்டினி கிடந்தா என்ன, கிடக்காட்டி என்ன, நீ உன்னை நான் மதிக்கிறதே இல்லை. ஸோ அல்லாஹ் உங்களை மதிக்கிறதே இல்லை நம்மளை. இப்போ நோன்பும் நமக்கு எந்த பயனையும் கொடுக்காது. அதே விதி தான் இங்கே தொழுகைக்கும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க, நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையான வார்த்தையாக இருக்கும். யா அல்லாஹ், என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறேன். என்னுடைய வியாபாரம் அவ்வளோ சரியில்லை. நீங்கள் தொழுகை நிற்கும் சொல்லணும் இதெல்லாம். நான் இப்போ நிற்கிறீங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி, என்னுடைய வியாபாரம் அவ்வளோங்க சரியில்லை, நான் அதை எதையும் பண்ணிடுறேன், மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை மேலும் இது இப்போ இருக்கிற நிலையை விட இன்னும் ஒரு நல்ல இஸ்லாமிய நிலைக்கு என்னுடைய வாழ்க்கையை கொண்டு வா. என்னுடைய பிஸ்னஸ் மட்டும் இல்லை, வீடும் சரியில்லை, உறவு முறைகளும் சரியில்லை, என்னுடைய பேச்சு வழக்கு, பண்பாடு, பழக்க வழக்கம், நடவடிக்கைகள், பொருளாதாரம், வருமானம், சமூகம், எதுலேயுமே என்னால் ஒரு நல்ல முஸ்லீம் இருக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் மோசமானதாக தான் இருக்கிறேன், கொஞ்சம் குறைவுள்ளவனாக தான் இருக்கிறேன், நான் உனக்கு நிற்கிறேன் என்று நாம் நம்முடைய உள்ள நிலையை, யதார்த்த நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் அப்பட்டமாக வெளிப்படுத்திட்டு தான் உள்ளுக்குள்ளே நுழையணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அதே வார்த்தைகளை சொல்லிட்டு, இது நாமளும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், ஒரே ஸ்டேட்டஸில், ஒரே ஸ்டாண்டர்டில், சரியா? ஸோ அவரை நீ எப்படி அங்கீகரித்து உன்னுடைய நண்பனாக ஆக்கி கொண்டாயோ, நானும் அதே நிலையில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள நுழையக்கூடாது. நம்முடைய நிலை என்னவோ அந்த வார்த்தைகளை அல்லாஹ்ட்ட சொல்லணும். ஆனால் நான் குற்றவாளியாக இருக்கின்றேன், என்னால் உனக்கு கீழ்ப்படிய முடியல, இந்த மனோ இச்சைகளை பின்பற்றி ஓடிக்கிட்டே இருக்கிறேன். அங்கே போன வேறு மாதிரி ஆயிடுறேன், கடைக்கு போன வேறு மாதிரி ஆயிடுறேன், தொழிலுக்கு போன வேறு மாதிரி ஆயிடுறேன், வீட்டுக்கு போன ஒரு மாதிரி ஆயிடுறேன்னா இல்லையா? இது நீங்கள் நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லை, அல்லாஹ்வின் தூதர்களின் தோழர்களில் ஹந்தரா என்று ஒருத்தர் இருந்தார். ஹன்லரா. ஒரு முறை அந்த ஹன்சலா அழுதுட்டு வாரே ஓடி வர்றார் வீட்டை விட்டுட்டு. நாஃபக ஹன்சலா, நாஃபக ஹன்சலா அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு போகிறார். அபூபக்கர் வெளியே வர்றார், என்னப்பா ஆச்சு, என்ன பிரச்சனை? நாஃபக ஹன்சலா, ஹன்சலா முனாஃபிக் ஆயிட்டான். நான் முனாஃபிக் ஆயிட்டேன் அபூபக்கர் அவர்களே. என்னப்பா சொல்கிற? அல்லாஹ்வின் தூதரோடு உட்கார்ந்திருக்கும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஈமான் அப்படியே பெருக்கெடுக்கின்றது. இறைவனுக்காகவே வாழ வேண்டும், சம்பாதிப்பது எல்லாம் இறைவனுக்காகவே கொடுக்க வேண்டும், உயிர், செல்வம், உடைமை எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யணும், முடிஞ்சளவு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வாழணும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் மனோ இச்சைகளின் பேச்சு கேட்டு ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது
என்றெல்லாம் உள்ளத்துக்கு தோன்றுது. ஆனால் வீட்டுக்கு போயிடுறேன், வீட்டுக்கு போய் நான் பார்த்தா மனைவி மக்களோட உட்காந்துருக்கிறேன், குழந்தைகளோட கும்மாளம் அடிக்கிறேன். அப்போ இந்த உணவெல்லாம் கம்மியாயிருது. மனைவி மக்கள் மீதான அன்பு பாசம் அதிகரித்து மனைவி மக்களுக்காக சில விஷயங்களுக்கு செய்வதற்கு நான் தயாராகிடுறேன். இப்போ இங்கே ஒரு நிலை, அங்கே ஒரு நிலை. இங்கே இருக்கும்போது வேறு மாதிரி இருக்கிறேன், வீட்டுக்கு போனால் வேறு மாதிரி ஆயிடுறேன். இப்போ நான் முனாஃபிக் ஆகிட்டேன்ல. சரியா? ஒரே நிலையை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, நான் முனாஃபிக் ஆகிட்டேன் என்று ரொம்ப உதவிடும். ஒரு சராசரி மனிதனுடைய நிலை அது. அந்த நிலையை விட மாற்றமாக எந்த மனிதனாலும் இருக்க முடியாது. ஆனால் அதை கூட அவர்கள் மிகப்பெரிய குற்றச் செயலாக பார்த்துருக்கிறாங்க. ஸோ நான் முனாஃபிக் ஆகிட்டேன் என்று ஹந்தலா அழுகிறார். அதை கேட்டுட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, நாம் யாரை சித்திக் என்று சொல்கிறோமோ அப்படி பார்த்தா நானும் அப்படித்தான் இருக்கிறேன் அவர் சொல்கிறார். நானும் அப்படித்தான் இருக்கின்றேன், என்னோட நிலையும் அதே போலத்தான் இருக்கின்றது. நானும் முனாஃபிக் ஆகிட்டேனா என்று அவரும் பயந்து கொண்டு, வா அல்லாஹ்வின் தூதரை பார்ப்போம். ரெண்டு பேரும் சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. போய் நடந்ததை எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சிரிக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, இது நார்மல் பொசிஷன் தான், இப்படி தான் இருக்கும். மனைவி மக்கள்கிட்ட போனால் மனைவி பார்த்தா அவங்களுக்கு ஆசை வரும், மக்களை பார்த்தா பாசம் வரும், செல்வத்தை பார்த்தீங்கன்னாக்கா சம்பாதிக்கணும்னு தோணும். இது இயல்பான உலகம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இது இந்த உணர்வுகளுக்கு பலியாயிடாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இந்த உணர்வுகளே வரக்கூடாது. என்னோடு நீங்கள் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஈமானிய பிரகாசத்தில் இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், அப்படி உங்களால் இருக்க முடிந்தால், நீங்கள் நடக்கும் வழிகளிலும் சந்தைகளிலும் கடை வீதிகளிலும் வானவர்களை பார்ப்பீர்கள். ரொம்ப ஹை லெவல், அது யாரும் போக முடியாது அந்த லெவலுக்கு. அப்படி போயிட்டீங்கன்னாக்கா நீங்கள் மலக்காயிடுவீங்க. சரியா? உங்கள் உள்ள இறங்கியோ போயிடும், உங்களால் வானவர்களை பார்க்க முடியும். அப்போது தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சீர்தூக்கி பார்த்துட்டே இருந்தாங்க. சரியா தப்பா, சரியா தப்பா, சரியா தப்பா, நம்ம சரியான வயது தான் போயிட்டுருக்கோமா. அதுதான் நமக்கு தேவை. நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் தொழுகையில் நிற்கும் போதாவது நம்முடைய நிலை என்ன, நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது, அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்கிறோமா. நான் நேற்றுக்கு சொன்ன மறுபடியும் ஞாபகப்படுத்திங்க, நம்மளாம் குற்றவாளிகள் கிடையாது. ஆனால் குற்றம் என்பதற்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிற இலக்கணம் வேற, ஷரியா சொல்கின்ற இலக்கணம் வேற. ஷரியா சொல்கின்ற இலக்கம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் இருப்பது தான் குற்றம். ஷரியாவுடைய இலக்கணத்தின் பிரகாரம் நாம் எல்லோருமே குற்றவாளிகள். இப்போ அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது, யா அல்லாஹ் உனக்கு கீழ்ப்படாமல் கட்டுப்படாமல் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். பல இடங்களில் கீழ்ப்படுகிறது இல்லை, பல இடங்களில் கட்டுப்படுறதில்லை, என்னை மன்னிச்சு அங்கீகரிச்சுக்கோ. அல்லாஹ்வை இந்த தக்பீர் கட்டி தொழுகைக்கு உள்ளே போகிறோம். தொழுகைக்கு உள்ளே போகும் முன்னே பாருங்கள், கொஞ்சம் பேர் சனா சுப்ஹானக அல்லாஹும்மன்னு ஓதுறாங்க, கொஞ்சம் பேர் அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய. ஸோ ஏதோ ஒரு துவாவை ஓதுறீங்க. ஒன்று அல்லாஹ்வை புகழ்வது, ஒன்று அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பது. ரெண்டில் ஏதாவது ஒன்றை நாம் மனப்பாடம் செய்திருக்க வேண்டும், பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்கிறாங்க, தொழுகைக்கு போய் நிற்கும் பொழுது அங்கே 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். அந்த 3 விஷயங்களும் ஒன்றாக இருந்தால்தான் அது தொழுகை. இல்லை என்றால் அது வெறும் சடங்கு, அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது, எந்த வேல்யூவும் கிடையாது, அதுவும் குப்பை. அது தொழுகைக்கு போய் நின்னீங்கனாக்கா உங்கள் உடல் அங்கே இருக்கணும், உங்கள் உள்ளம் உங்கள் மனசு அங்கே இருக்கணும், உங்கள் அறிவு உங்கள் சிந்தனை அங்கே இருக்கணும். உடல் உள்ளம் சிந்தனை இந்த 3ம் ஒன்றாக இணைந்து ஒரே புள்ளியில் சங்கமித்து நின்றால்தான் அது தொழுகை. நான் தொழுகை இல்லை, அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கிறோம். நம்ம என்ன ஓதுறோம் என்பதை நாம் உணர்ந்து ஓத வேண்டும். அதனுடைய பொருள் என்ன என்பதை சிந்தித்து பார்த்து அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்போ நம்பிக்கையோடு உணர்வுகளில் கலந்து உதடுகளில் வெளிப்படும் வார்த்தைகளுக்குத்தான் தொழுகையில் மதிப்பு.
இன்றைக்கி உலகத்தில் 140 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதில் பாதி பேர் தொழுகிறாங்க, அதில் பாதி பேர் 5 பேர் தொழுகிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 35 கோடி பேர் சராசரி கணக்கில் 5 வக்து தொழுதுட்ருக்காங்க. இதில் முக்காவாசி பேருக்கு தொழுகைன்னு என்னன்னே தெரியாது, எப்படி தொழுகணுன்னே தெரியாது. தொழுகை என்பதை உடல் சார்ந்த ஒரு வழிபாடாகத்தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். தொழுகையில் போய் தக்பீர் கட்டணும். நீங்கள் உலகத்தில் எல்லா மொழிகள்லையும், தமிழ் மொழியில், மலையாளத்தில், இங்கிலீஷில், உருதுவில், அரபியில், எல்லா மொழிகளிலையும் தொழுகையை பற்றிய புக்கு வாங்கி படித்து பாருங்கள். அதில் தொழுகையை எப்படி நிற்கணும், எங்கே கையை கட்டணும், தொப்பி எங்கே வைக்கணும், சரியா, காலை எப்படி வைக்கணும், கையை எப்படி வைக்கணும், விரலை எப்படி ஆட்டணும், சரியா, எப்படி உட்காரணும், எப்படி எந்திரிக்கணும், காலை எங்கே வைக்கணும், விரலை எப்படி மடக்கணும், இந்த விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. சரியா, வெறும் உடம்பை பற்றி மட்டும்தான் பேசுவான். உங்கள் உள்ளம் எப்படி இருக்கணும் பேசவே மாட்டாங்க. உங்கள் சிந்தனை எப்படி இருக்கணும் அதை பற்றி அவனுக்கு அக்கறையே காட்ட மாட்டாங்க. உடலும் மனமும் சிந்தனையும் ஒன்று சேர்ந்து ஒரு புள்ளியில் இணைந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்காத வரைக்கும் உங்களால் தொழுகைக்கு உள்ள நுழையவே முடியாது. இப்போ தொழுகையினுடைய உயிர் உடலில் இல்லை, உள்ளத்திலும் சிந்தனையிலும் தான் இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நிற்கிறீங்க. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை உடம்பை பார்க்குறதே கிடையாது, உங்கள் சிந்தனையை தான் பார்க்குறான். இப்போ நம்ம போய் உடலால் மட்டும்தான் போய் நிற்கிறோம். தக்பீர் கட்டின மாத்திரத்தில் நம்ம உள்ள எங்கேயோ போயிடுது, நம்ம சிந்தனை எங்கேயோ போயிடுது. தக்பீர் கட்டி நம்ம வாடு ஓதிக்கிட்டே இருக்கிறோம். தக்பீர் கட்டுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹீன் ஆமீன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா ஒத்து பாருங்கள். நம்ம அத்தனை பேரும் தொழுகையில் போய் நின்று ஒருத்தர் கூட பள்ளிவாசலுக்கு போய் பாருங்கள், மெதுவாக நிதானமாக ஓதவே மாட்டாங்க. ஒருத்தர் நீங்கள் பேசுகிறீங்க, அவர்கிட்ட சாதாரணமாக அவர்கிட்ட பேசும் பொழுது அவர் மெதுவாக தான் பேசுவார், நிறுத்தி தான் பேசுவார். ஆனால் தக்பீர் கட்டின ஒன்று அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக வ வதஅனா அன்க வித்ரக அல்லதீ அன்கல ரஹரக் என்று கடன்னு ஓதுவார். தொழுகையில் போய் நின்னா மட்டும் நம்ம கடன்னு நாவு பல்லில் படாமல் ஓடிக்கிட்டே இருப்போம். துவா செய்யும்போது பாருங்கள், துவா செய்யும்போது கடன்னு துவா செய்வாங்க, சீக்கிரம் குடிவாங்க, சீக்கிரம் எந்திரிப்பாங்க. ஏன் இப்படி சூப்பர் ஃபாஸ்ட் தொழுகிறீங்கன்னு தெரியாது. ஏன் இவ்வளோ அடித்து பிடிச்சிட்டு பயங்கர வேகத்தை தான் தொழுவோம் அத்தனை பேருமே. என்ன ஓதணும்னு நமக்கு தெரியாது. லக ஸத்ரக் அப்புறமா என்ன ஓதணும்னு தெரியாது. வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா, அதுக்கு அடுத்த வருஷம் என்னன்னு தெரியாது. ஏன் தெரியாது? மறுபடியும் ஒரு இஸாதுல் ஸிலத்தில் அருதுன்னு ஆரம்பித்தானாக்கா ஷர்ரன் யரான்னு முடிப்பார். அங்கே ஆரம்பித்தானாக்கா இங்கே தான் நிறுத்துவார். தினசரி ஓதுகின்ற அத்தியாயம்தான் அது. ஆனால் அங்கே ஆரம்பித்து அங்கே நிறுத்துவார். இடையில எங்கேயும் பிரேக் போடவே மாட்டார். நீங்கள் பிரேக் கட் பண்ணி ஒரு வருஷத்தை இடையில கேட்டீங்கன்னா அவர் சொல்ல முடியாது. ஒன்று ஃபஸ்ட்டு ஆரம்பித்தா தான் சொல்ல முடியும். அப்படியே ஓதி பழகிருக்கோம். என்ன ஓதுறோன்னு தெரியாது, எதுக்கு ஓதுறோன்னு தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. அந்த அர்த்தத்தை நீங்கள் விளங்கிட்டீங்களா தெரியாது, அது நீங்கள் நம்புறீங்களா தெரியாது, அப்படி தான் வாழ்கிறீங்களா அதுவும் தெரியாது. என்ன ஓதுறீங்கன்னு தெரியாது, எதுக்கு ஓதுறீங்கன்னு தெரியாது, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது, அது விளங்கிருக்கிறீங்களான்னு தெரியாது, என்ன மயிருக்கு ஓதுறீங்கன்னு தெரியாது, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. கடன்னு தள்ளுறோம் போய் தொழுகைக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு. தொழுகை கத்துறாங்க பார்த்தீங்களா, அவனுக்கு எல்லாம் பாருங்கள், விடலாம் ஆட்டுங்க, நெஞ்சில் கை வைங்க, கையை உயர்த்துங்க, சரியா, இதைத்தான் கற்றுக் கொடுக்குறானுங்க. இதுக்கு சண்டை வேறு, சமூகத்துக்குள்ளே பயங்கர சண்டை. பள்ளிவாசல்லாம் 4 3 5 உடஞ்சி போய் பீஸ் ஆகி ஒருத்தர் என்றைக்காவது வரலாற்றி தொந்திருப்பார். அவனுங்க அதை வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டாங்க. அவர் எந்த பணியை செஞ்சாலும் சரி, அவன் மோசமான ஆள், அவன் குழப்பவாதி. நம்மளுடைய கவனம் பார்வை இதெல்லாம் இங்கே தான் நிற்குது. நம்மளும் அப்படி தான் சொல்லுவோம். இந்த இவ்வளோ கிளாஸ் நடத்தினாலும் இந்த மாதிரி கிளாஸ் நான் நடத்தியிருக்கேன். சில இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேலி கூத்தாக இருக்கும். 3 நாள் 4 நாள் சொல்லி கிளாஸ் நடத்தி 4 மணி நேரம் 5 மணி நேரம் நமக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். பயிற்சி முடித்த உடனே தொழுகையில் ஆமீன் சப்தமாக சொல்கிறதா கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்போம்.
நீ ஆமீனே சொல்லாதப்பான்னு சொல்லி வேண்டியது. நம்முடைய கவனம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கு. இப்போ தொழுகையின் உயிர் உடல்ல இல்லை, வடிவத்தில் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதார்களோ அப்படி தொழுறீங்க. தக்பீர் கட்டுறீங்க, கரெக்டாக வைக்கிறீங்க, கையை உயர்த்துறீங்க, எல்லா வேலையும் விரலாட்டுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. அதாவது தொழுகையினுடைய பாடியை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆனால் அதில் உயிரே இல்லை, அதில் ரூஹே இல்லை. அது ரொம்ப அழகாக இருக்கிறான், ஹேண்ட்ஸமாக இருக்கிறான், ஹிருத்திக் ரோஷன் மாதிரி இருக்கிறான், பெரிய ஹீரோ மாதிரி இருக்கிறான். அல்லது ஒரு பொண்ணு பயங்கர ஐஸ்வர்யா ராய் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கிறான், உலக புகழ் பெற்ற எல்லா உறுப்புகளும் அற்புதமாக இருக்குது, மூக்கு மொழியுமா, கண்ணுக்கு அழகா, லட்சணமா. ஆனால் உடம்புல ரூஹ் இல்லை. சரியா? உடம்புல ரூஹ் இல்லை. அதுக்கு பேர் உடம்பே கிடையாது, அதுக்கு பேர் பொணம். அதுக்கு பேர் பொணம். அது மூக்கு மொழியமாக இருந்தான்னு அழுகி போய் கிடந்தான்னு, அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் எங்கேயாவது பஸ் ஸ்டாண்ட் அங்கேயும் பார்த்துருப்பீங்க, சில பேர் கை இல்லாமல் இருப்பாங்க, காலாமல் இருப்பாங்க, பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஒருத்தனுக்கு 2 கையும் இல்லை, 2 காலும் இல்லை, ஒரு தள்ளு வண்டியில் உட்காந்துக்கிட்டு அப்படி மெதுவாக வர்றாரு. சரியா? வேறு யாராவது துணைக்கு வச்சுருக்காங்க, அவனை பிச்சை கேட்குறாரு. நீங்கள் அவனை போனோன்னு சொல்வீங்களா? இது உள்ள மனுஷன், அவன் பேசுகிறான். சரியா? அவனால் குடும்பம் நடத்த முடியும், அவனால் பேச முடியும், அவனால் படிக்க முடியும். அவன் ஒரு உயிர். அவனுக்கு 2 கை இல்லை, அது 2 கால் இல்லை. 2 கால் இல்லாட்டையும் 2 கை இல்லாட்டையும் அவனை நீங்கள் உயிர் உள்ள ஒரு மனிதனாகத்தான் கருதுவீங்க. அவனுக்கு மரியாதை கொடுப்பீங்க, பேசுவீங்க. அவனை போனோன்னு சொல்ல மாட்டீங்க. ஒரு வேளை நீங்கள் தொழுகின்ற தொழுகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலமெல்லாம் ஒரு ரகத் விடாமல் விரல் ஆட்டித்தான் தொழுதுருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். நீங்கள் விரல் ஆட்டாமல் தொழுறீங்க, அதனால் உங்கள் தொழுகை பாலப்படுமா? ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆக போகிறதில்லை. நீங்கள் கையை உயர்த்துறது இல்லை, விரல் ஆட்டுறது இல்லை, காலை அகட்டி வைக்கிறது இல்லை. சரியா? அல்லது விரல் ஆட்டி தொழுகிறீங்க, ஒரே ஒரு மணி நீட்டி வைக்கிறது இல்லை, ஏதோ ஒரு காரியத்துக்கு பண்ணுறது இல்லை. அல்லாஹ்வின் தூதர் பண்ண ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணுறதே இல்லை. ஆனால் உங்கள் தொழுகை நீங்கள் பயபக்தியோட உணர்ந்து விளங்கி அச்சத்தோடு நீங்கள் தொழுகிறீங்க. உயிர் உள்ள ஒரு தொழுகை, உயிர் ஊட்டம் உள்ள ஒரு தொழுகை. ஆனால் ஒரு ஆள் எல்லா நபிமொழிகளையும் ஃபாலோ பண்ணுறார். தொழுகை கைகளை கட்டின மாத்திரத்தில் வேற எங்கேயோ ட்ராவல் பண்ணி போயிடுறார். ரூஹ் அங்கே இல்லை, ஆன்மா அங்கே இல்லை, நினைப்பெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது, சிந்தனையெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. இவன் என்ன தான் தொழுது, என்ன பிரயோஜனம்? இவன் அல்லாஹ் தஆலா பார்க்கவே மாட்டானே, முதல்ல பார்க்கவே மாட்டான். இந்த பாயிண்ட், பார்க்கவே மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதன் தக்பீர் கட்டினவுடன், அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினவுடன் அல்லாஹ் அவனை பார்ப்பான். நீங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொன்னீங்க இல்லையா, அல்லாஹ் உங்களை பார்ப்போம். நீங்கள் என்ன ஓதுறீங்க, எப்படி ஓதுறீங்க, எவ்வளோ ஆத்மார்த்தமாக ஓதுறீங்க, உணர்ந்து ஓதுறீங்களா, நீங்கள் சொல்கிற வார்த்தைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, தொழுகைக்கு வெளியில் உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கா, இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டே இருப்போம், பார்க்குறோம். தக்பீர் கட்டின உடனே நம்ம வேறதை யோசிக்க ஆரம்பிச்சோம். வீட்டை பற்றி யோசிக்கிறோம், தொழுது முடித்த உடனே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஏதோ முக்கியமான வேலையை மறந்துருப்போம், அதை யோசிக்கிறோம். ஒருத்தர் போய் சந்திக்க வேண்டியிருக்கும், அவர்கிட்ட என்ன பேசுதான்னு யோசிக்கிறோம். நம்ம ஏதோ ஒரு ஆர்டர் எடுத்திருப்போம், அந்த ஆர்டரில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கும், அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு யோசிப்போம். வீட்டில் ஏதோ ஒரு சிக்கல், நமக்கு யோசிக்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான பிரச்சனை இருக்குது. அந்த எல்லா பிரச்சனைகளையும் நாம் தொழுகையில் யோசிக்கத்தான் செய்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். எதை பற்றியுமே சிந்திக்காமல் என்ன ஓதுறோம், அதனுடைய அர்த்தம் என்ன, அது விளங்கிட்டோமா, நம்புகிறோமா, இதை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு யாராவது தொழுகிறோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் உங்களை பார்ப்பான். நீங்கள் அவன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறீங்க, அந்த என்ன சொல்கிறோங்கிற தெளிவாக இருக்கிறீங்க,
உணர்ந்து பேசுகிறீங்க, விளங்கி சொல்கிறீங்க, நம்பவும் செய்கிறீங்க. நல்லா உங்களை பார்த்துட்டே இருக்கு. நீங்கள் டைவர்ட் ஆகி வேற ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. டைவர்ட் ஆகி வேற எதையோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அல்லாஹ் உங்களை பார்ப்பது நிறுத்திவிடும். முடிஞ்சது. உங்களுக்கு அட்டெண்டன்ஸே கிடையாது. நீங்கள் வந்த நின்னா என்ன, தொழுதா என்ன, கையை ஆட்டினா என்ன, காலை ஆட்டினா என்ன, உங்கள் அட்டெண்டன்ஸே அங்கே இல்லை உங்களுக்கு. சரியா? உங்கள் தொழுகை வீணாக போச்சு. இந்த தொழுகை நீங்கள் 4 ரக்காத் தொழுகை முடிச்சிட்டீங்க. உங்கள் தொழுகை மேலேயே போகாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி மாணவர்கள் அதை அப்படியே சுருட்டி உங்கள் மூஞ்சிலே வீசி எரிஞ்சிடுவாங்க. நாசமாக போகும் தொழுகை வச்சுக்கிட்டு. இப்போ தொழுதும் அது அங்கே ரெக்கார்ட் ஆகாது, பதிவாகாது. நீங்கள் கியாமத் நாளில் போய் நின்று பார்ப்போம். பார்த்தா 14ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் இவன் சுபு தொழுகவே இல்லை அப்படின்னு அங்கே எழுதிடும். தொழுதோமே, பள்ளிவாசலில் போய் தொழுதுருக்குறோம், இமாம் ஜமாத்தோடு தான் தொழுதோம், தொழுதுட்டு தொழுகை பற்றி கிளாஸுக்கு வர போயிருக்கிறோம். ஆனால் ரெக்கார்ட் புக்கில் தொழுகவே இல்லை. இவன் லோஹர் தொழுகலை, இவன் அசர் தொழுகலை, இவன் மகரிப் தொழுகலை, இவன் இஷா தொழுகலை, இவன் சுபு தொழுகலை. இவன் ரெக்கார்ட் புக் பூரா அங்கே தொழுகலை 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 தொழுகலைன்னு தான். எங்கே போச்சு தொழுகை எல்லாம்? தொழுகை எந்த தொழுகையும் பதிவாகாது. நாம் தொழுகின்ற தொழுகைகளில் ஏதாவது ஒரு தொழுகை தான் இவன் தொழுதிருக்கிறான் என்று பதிவாகின்றது. தொழுகவில்லை என்று பதிவானால் குற்றவாளி. ஏன் தொழுகிற? நான் தொழுதனே. எங்கேப்பா தொழுத? நீ தொழுகவே இல்லை. ஏன் தொழுகிற? பதில் சொல்லியாக வேண்டும். ஏன் தொழுகவில்லை என்பதற்கு பதில் சொல்லணும். இப்போ நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்கிற, அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் 3 விஷயங்களோடு நிற்க வேண்டும். ஃபர்ஸ்ட், இப்போ இந்த 3 விஷயங்களோடும் இவன் நிற்கக்கூடாது என்று ஒருத்தன் மெனக்கெடுகின்றான். நம்முடைய எதிரி என்று குர்ஆன் சொல்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவன் நெருங்கிய நண்பனாகத்தான் இருக்கிறான். நம்ம ரொம்ப நல்ல தோழனாக இருக்கிறான் ஷைத்தான், இப்லீஸ். நம்ம அவனோட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறோம். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்கு கொடுக்கப்படும் பொழுது, பள்ளிவாசலில் பாங்கு கொடுக்கப்படும் பொழுது பின்துவாரத்தில் காற்று பிரிந்தவாறு அலறை அடித்து கொண்டு ஷைத்தான் ஓடுகின்றான். அல்லாஹுடைய பிரகடனத்தை, முழக்கத்தை கேட்க முடியாமல் அவன் வெறுண்டோடுகின்றான். ஆனால் ஒரு அடியான் உழு செய்து தொழுவதற்கு தயாராகி அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து தக்பீர் கட்டினவுடன் வந்துடுறான். நேராக அவன்கிட்டே வர்றான், வந்து உட்கார்றான். வந்துக்கிட்டு பல்வேறு விஷயங்களை அவனுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றான். தொலைந்து போன பொருட்கள், மறந்து போன ஞாபகங்கள், செய்ய வேண்டிய வேலைகள், முக்கியமான காரியங்கள், சரி ஏகப்பட்ட அசைன்மெண்ட்களோட ஷைத்தான் வந்து உட்கார்றான். ஒரு ஜமாத் நடந்துட்டுருக்குது. ஒரு ஜமாத் இல்லை, அத்தனை பேரும் தொழுகிறோம். நம்ம அத்தனை பேரும் தனித்தனியாக வச்சுக்கோங்க, தனித்தனியாகவோ ஜமாத்தோ தொழுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், யார் மீது ஷைத்தான் இறங்குவான் என்பதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ஷூரா அத்தியாயத்தில் கடைசியில் வருது. ஷைத்தான்கள் எங்கே வர்றாங்க? ஒரு ஈக்கில் எங்கே உட்காரும்? ஒரு மோசமான ஓப்பன் பண்ண பண்டத்தில் தான் உட்காரும். இனிப்பான விஷயங்கள் தான் உட்காரும். தூய்மை இல்லாத விஷயங்கள் தான் உட்காரும். அந்த மாதிரி ஷைத்தான் தூய்மை இல்லாத அழுக்கான ஆன்மாக்கள் தான் வந்து உட்கார்றான். ஒருத்தன் வேண்டா விருப்பாக தொழுக வந்திருக்கிறான். ஏன் வேண்டா விருப்பு? அவன் லைஃப் வெயில் அப்படி இல்லை, மனோ இச்சைகளுக்கு உட்பட்டு தான் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறான். இங்கே வந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி ஆக்ட் கொடுத்துட்டு போகிறான். அப்போது அந்த மாதிரி உள்ளங்களில் ஷைத்தான் இறங்குறான். ஒரு 100 பேர் நின்று தொழுதுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, அதாவது ஷைத்தான் பார்க்குறான் யாரெல்லாம் நமக்கு தோதான ஆட்கள். ஒரு 70, 80, 90, 99, 100 பேரும் தேடுறாங்க. சரியா? 100 பேர்லையும் வந்து அஃபெக்ட் பண்ணுறாங்க. உட்காந்துட்டு எல்லா சிந்தனைகளையும் யோசிக்கிறோம். நம்மளும் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். சரியா? யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதை இதை யோசிக்கிறோம். சில சமயங்களில் நம்ம எத்தனை ரக்காத் தொழுவோன்னு தெரியறதில்லை, என்ன ஓதணும்னு தெரியறதில்லை. சரியா? மறந்து வந்து போயிடும். ஸோ நம்முடைய தொழுகை
கெட்டு குட்டிச்சவராக போய்விடுகின்றது. தொழுகவே இல்லை. தான் உண்மை. யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ஊர் உலகத்தில் உலகம் ஃபுல்லாக தொழுகின்ற முஸ்லீம்கள் அத்தனை பேரும் இப்படித்தான் தொழுகிறாங்க. அவங்க தொழுகை வீணாக போன தொழுகை, எதுக்குமே பயனில்லாத தொழுகை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு அடியான் தொழுகை நிற்கும் பொழுது தன்னுடைய இறைவனோடு ரப்போடு உரையாடுகின்றான். இப்போ நான் பேசுறது பயான், உரையாடலாக்க நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒன்று பேசுகிறேன், நீங்கள் ஒன்று பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு ஆள் சந்திக்க போகிறீங்க, ஒரு கவுன்சிலரை, ஒரு கலெக்டரை, அவர் உட்காந்துருக்காரு. சொல்லுங்கள் பாய் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்குறீங்க. அவர் என்ன சும்மா உட்காந்துருக்காரு. பாய் என்ன விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் அவரை பார்த்துட்டு உங்கள் செல்ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. சரியா? அவர் மறுபடியும் பார்த்துட்டே இருக்கார். உங்களுக்கு டைம் கொடுத்து கூப்பிட்டுருக்குறோம், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறோம், இவன் இங்கே கொஞ்சம் செல்ஃபோன் நோண்டிகிட்ருக்கிறான். மறுபடியும் பாய் டைம் ஆகிடுச்சு, என்ன விஷயம் சொல்லுங்கள். அவர் அப்படி பார்த்துட்டு நீங்கள் செல்ஃபோன் வேறு யாராவது ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறீங்க. சரியா? அவன் என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்கள். அவன் பேச வச்சு போயிடுவான். நீங்கள் நல்லவனா பைத்தியக்காரனான்னு கூட முடிவு பண்ண மாட்டான். அது அவன் தேவையில்லை. சரியா? அவன் எழுந்து போயிட்டே இருப்பான். ஒரு சராசரியாக நீங்கள் கலெக்டரை விடுங்க, உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறீங்க, உங்கள் பொண்டாட்டி போய் பாருங்க. சரியா? அவளுக்கு உட்கார வைங்க, நீ வாமா ஒரு மேட்ரு பேசணும்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. நீ உட்காந்துக்கிட்டு நீங்கள் எதாவது பேசிட்டு வச்சிங்களேன், அவள் கரைஞ்சிட்டு போயிடுவா. இல்லையா? அப்போது ஒரு சராசரி சாதாரண மனிதன் கூட தனக்கு முக்கியத்துவம் தரப்படாததை அங்கீகரிக்கவே மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அங்கீகரிக்கும்? உரையாடல் என்று வந்ததற்கு பிறகு உரையாட வேண்டும். நீங்கள் என்ன சொல்கிறேன்னு கவனமாக கேட்கணும். கேட்டுட்டு நான் பதில் கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் கவனமாக கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கணும். அந்த பதிலுக்கு தக்க மறுமொழியை நான் கொடுக்கணும். இதுதான் உரையாடல். இந்த உரையாடல் அல்லாஹ் தஆலாவை நம்ம நிகழ்த்துகின்றோமா? யோசிச்சு பாருங்கள். இல்லவே இல்லை. அப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நின்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு எப்படி உரையாட வேண்டும், எப்படி பேச வேண்டும், என்ன சொன்னால் இறைவன் பதில் கொடுப்பான், அந்த பதிலுக்கு நாம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டும், அதுக்கு அல்லாஹ்விடமிருந்து என்ன ரிப்ளை கிடைக்கும் என்று எல்லா விஷயங்களையும் தெளிவாக உணர்த்தியிருக்காங்க. த மேட்டர். தொழுகையை பற்றிய ஒவ்வொரு அம்சத்தையும் ஷரியா மிக தெளிவாக உணர்த்தி இருக்கின்றது. அதை யாருமே நமக்கு கற்றுக் கொடுக்குறதே இல்லை. நம்ம அடுத்த கிளாஸில் அல்லாஹோடு எப்படி பேச வேண்டும் தொழுகையில் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். ஓகேயா? ஆகிரதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.